கொண்டு வந்திருக்காரு. 5000 ஆமாம், போட்டிருக்காரு. எல்லாமே நல்ல திட்டம் தான். ஏழைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, அதுவும் நல்ல திட்டம் தான். வேலை இல்லாதவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துக்கிறாரு, அதுவும் நல்லது. எனக்கு அவர் ஆட்சின்னு தான் பிடிக்கும், முக ஸ்டாலின் ஆட்சி உதவி ரொம்ப பண்ணிருக்காரு. பிடிக்கும். அது மட்டும் இல்லாம 8000 கூப்பன் ஒன்று கொடுக்க போறாங்களாம் லேடிஸுக்கு. அந்த கூப்பன் மூலியமா உங்களுக்கு 8000 என்ன பொருள் வேணுமோ வாங்கிக்கலாம்னு ஒரு சொல்லிருக்கு. அது எப்படி நினைக்கிறீங்க? வந்தால் நல்லது தான். இது உரிமை திட்டத்தை வரை ஏற்ற போறாரு. இப்போ எனக்கு 1500 2000 மாற்ற போறேன்றாரு. அது நினைக்கிறீங்க? எல்லாமே நல்லது தான். லேடிஸுங்களுக்கு வந்தால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஜனங்க. ஆனால் எப்படி சொல்கிறது, குடிகார புருஷனை வச்சுன்னு அவர் மாதம் மாதம் அந்த 1000 ரூபாய் அனுப்பிச்சதே பெரிய ரொம்ப நல்லது. எங்களுக்கே எப்படி சொல்கிறது, ரொம்ப அது உதவியாக இருந்துச்சு. மாதம் மாதம் அந்த 1000 ரூபாய் வந்து அந்த கேஸுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு செலவுக்கோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு எடுக்கிறேன்னா அவர் ஆட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. என் குடும்பமே இது உதயசூரியன் தான். மீண்டும் 26 உதயசூரியன் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ரொம்ப வரவேற்குது. ஏன் கேட்குறீங்களா, எனக்கு 1000 ரூபா உதவி செய்கிறது கூட அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கூட சிஎம் வந்து கொடுக்குறாரு இல்லையா, ஆனால் மாதமான கரெக்டாக வந்து இலவசத்துக்காக நான் சொல்ல வரல, ஆனால் கரெக்டாக வந்து இலவசம் வந்து கரெக்டாக வந்து சேருது, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஏதோ 1-2 மிஸ்டேக் ஆகிருந்துன்னா அதே மாதிரி எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, செய்கிறாங்க. புரியுதுங்களா? மீண்டும் அவர் தான் முதலமைச்சராக நாங்கள் வரணும்னு எதிர்பார்க்குறோம். புரியுதுங்களா? அப்போ விஜய் வராருனாக்கா இப்போலாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இவங்களாம் வந்து களத்தில் நின்று போராடி எவ்வளோ பிரச்சனை, ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு எவ்வளோ நிற்க வச்சார் அவர். இப்போ வந்து உடனே முதலமைச்சர் ஆகணுனாக்கா அதில் நடக்காது. புரியுதுங்களா? இப்போ உடனே நீ ஒரு வேலைக்கு போகிறேன்னாக்கா இன்டர்வியூ எடுக்கிறேன்னா எடுத்து தான் வந்து உனக்கு இது மேனேஜர் போஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொடுப்பாங்க. அது மாதிரி அவங்க மாதிரி ஏறி உக்காந்துருக்காங்க. புரியுதுங்களா? எவ்வளோ பிரச்சனை அவங்க எல்லாமே எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் சைன் மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்க சால்வ் பண்ணிட்டு வராங்க. இதுலேயே ஒரு 1-2 தப்பு தான் நடக்கும். ஆனால் சிஎம் நம்ம சொல்ல முடியாது. சிஎம் எல்லாமே கவனம் எல்லாமே பார்த்து தான் வரும். அது 1-2 மிஸ்டேக் ஆகுது. புரியுதா? இது சொல்கிற சில பேர் சட்டம் சரியில்லை, அது சரியில்லை, எல்லா ஆட்சியும் நடக்குதான் செய்யுது. இவரு ஒவ்வொரு தான் ஃபில்டர் பண்ணி எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இந்த வாட்டி திரும்ப ஒரு முதலமைச்சர் ஆகிட்டோன்னு ஃபஸ்ட்டு வந்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கரெக்டாக என்ன பண்ணிவிடுவார். இந்த 1-2 கூட அது நடக்காத அளவுக்கு செய்துடுவார். நாங்களும் அதை எதிர்பார்த்து திரும்ப அவர் தான் முதலமைச்சர் ஆகிடுவார். அதை நாங்கள் எதிர்பார்த்துனுக்குறோம். மீண்டும் முக ஸ்டாலின் முதலமைச்சர் கண்டிப்பாக 100% அவர் தான் வருவாருங்க. முக ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வருவார். அது எந்த விதமான மாற்றமும் இல்லை, கருத்து இல்லை. மற்றவங்க கருத்து எப்படி தெரியாது. ஓகே, அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நடுத்தர மக்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஆக்சுவலாக டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வர எல்லா ஸ்கீம்ஸுமே வந்து ஏழை எளிய பாமரர்களுக்கு எப்படி பார்க்குறீங்க? அது நல்ல இதுதான். அது அவங்களுக்கு யூஸ் ஆகுதுங்கல்ல. ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியில் இப்போ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது காப்பீட்டு திட்டம் இருக்குங்கள்ல, அதை யூஸ் பண்ணி அதை வச்சு எத்தனையோ பேர் நல்ல இதில் இருக்காங்க. அதனால் அது ஓகே தான். தொடர்ந்து முக ஸ்டாலின் நல்லா ஆட்சி நடத்தி வராரு. அவர் தொடர்ந்து ஆசைப்படுறீங்களா? அது எப்படி சொல்ல ஓகே. திமுக கவர்மெண்ட் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு வந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் ஒதுக்கி தரேன்றாங்க வீடு கட்டுறது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல திட்டம் தான் அது. நல்ல திட்டமா? அது மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவ செலவு, இளைஞர்களுக்கு நிறைய செலவு, மாணவர்களுக்கு, பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல திட்டம் செயல்படுத்துவாங்க. திமுக முக ஸ்டாலின் எப்படி நல்லா ஆட்சி நடத்திட்டு இருக்காரு? நல்ல முதலமைச்சர் தான். நல்ல முதலமைச்சர், நல்ல ஆட்சி. மீண்டும் அவர் ஆட்சி வந்தால் நல்ல மாற்றம். எனக்கு இதுக்கு ஆட்சியில் எனக்கு அரசியலை பற்றிலாம் தெரியாது. நல்லா பண்ணுறாங்கப்பா. மீண்டும் அவர் ஆட்சி வந்து நல்லா இருக்குமா? நான் நினைக்கிறேன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு? சாதாரணமாகவே திமுக வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆழ்ந்த தொலைநோக்கு பார்வையில் தான் எல்லா விஷயங்களும் அவங்க வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அது திராவிட கட்சியினுடைய கொள்கையில் அடிப்படை. அது பெண்களுக்கு மட்டும் இவ்வளோ முன்னுரிமை கொடுக்குற எந்த பெண்கள் தான் வந்து நாட்டின் கண்கள்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் நல்லா இருந்தால் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். ஒரு சமுதாயம், ஒரு நாடு வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே பெண்கள்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது, வீட்டுக்கிட்ட இருந்து தான். ஸோ அதனால் அவங்கள முன்னிறுத்தி கொண்டு வந்தால் தான் ஒரு நல்ல சமுதாயம் உருவாக்கும். இது எல்லாமே வந்து எதிர்கால தலைமுறை, இளைஞர் தலைமுறை வந்து நல்ல வளர்ச்சி அடையணும், கல்வியில் நல்ல ஒரு தலைமுறை உருவாகணுன்றதுக்கான ஒரு பேஸ் இதெல்லாம். அவங்களோட திராவிட கொள்கையினுடைய முதல் கொள்கையே வந்து கல்வி புரட்சி தான். அந்த கல்வி புரட்சியை உருவாக்குறதுனால தான் இன்றைக்கி வந்து அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நிற்குதுன்னா அதுக்கு பேஸ் அதுதான், கல்வி தான். ஓகேங்களா? அது அதை உயர்த்திட்டாலே தானாக எல்லாமே உயர்ந்துடும். நிச்சயமாக ஜெயிக்கும். திமுக தலைவர் தான் அடுத்து ஆட்சி அமைக்க போகிறதுன்றது நான் எலெக்ஷனுக்கு முன்னாலேருந்தே என் வாயிலிருந்து வர ஒரே வார்த்தை இன்னை வரைக்கும் அதுதான். அப்போத்துலேருந்தே அடுத்து நாங்கள் தலைவர் தான் முதலமைச்சர், அவர் தான் ஆட்சி, திமுக தான் ஆட்சி அப்படின்றது நான் இன்னி வரையும் சொல்லிட்டு இருக்குது. அதுதான் அது என்னோட தாரக மந்திரமாகவே இருக்குது. திமுக இருக்காங்கல்ல, அவங்க வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ
லேடிஸுக்குலாம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 8000 ரூபாய் நல்லது தானேப்பா, நல்லது தானா? நல்லது தான். என்ன இருக்குது இப்போ? இல்லாத பட்டவங்க யூஸாக இருக்கும், இருக்க பட்டவங்களும் விட்டுருவாங்க. அவ்வளோதான். இல்லாத பட்டவங்களுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு, அது நல்லது தான். அதெல்லாம் நான் இப்போ கூட சொல்கிறேன்னா நல்ல விவசாயிகளுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. நல்லது பண்ண இன்னும் நல்லது தானே. இதோட பெட்டராக பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். நல்லா போயிட்டு இருக்கா முக ஸ்டாலினோட ஆட்சி? நல்லா தான் போயின்னு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. வரலாம் உங்களுக்கு ஒன்று என்ன பிடிச்சிருக்கு இந்த ஆட்சியில்? இருக்கு கொஞ்சம் லேடிஸ் கொஞ்சம் கமிட்மெண்ட்டு. இல்லாத பட்டவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ரொம்ப இருக்கப்பட்டவங்களுக்கு அது யூஸ் ஆகாது. கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கணும். பட்டவங்களுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக இப்போ பஸ் இப்போ எல்லாம் ஃப்ரீ வருதுல்ல, அதெல்லாம் எப்படினாலும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. மீண்டும் முதல்வர் முக ஸ்டாலின் ஆட்சிக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? ஓகே, பரவாயில்ல. ஒரே வரலான்றீங்க திருப்பி? ரெண்டாவது வாட்டி அவர் தான் வர போகிறாரு, அது தெரிஞ்ச கருத்து தானே. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. இல்லை அதெல்லாம் இப்போ நல்லது தான். இப்போ சப்போஸ் இப்போ ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜு தரேன்னு இருக்காரு. இப்போ எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது. கூப்பனாக இருக்கும்போது அவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா வாஷிங் மிஷின் வாங்கி போகிறாங்க. வாஷிங் மிஷின் இல்லைன்னா அது வாங்கிக்கலாங்க. அது ஒரு நல்ல ஸ்கீம் தான். 1000 2000 இப்போ இந்த தமிழ் புதல்வன் திட்டம் இருக்குது. தமிழ் புதல்வன் காலேஜ் போகிற பசங்களுக்கு எல்லாருக்கும் 1000. அது இல்லாமல் பெண்களுக்கு தமிழ் புதவி, காலேஜ் போகிற பசங்களுக்கு ஒரு 1000. அது இல்லாமல் தாயும் பண்ணுவேன் எல்லாருக்கும் ரேஷன் கடையிலேருந்து ஷெட். அதனால் கவர்மெண்ட் கொஞ்சம் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கு. இந்த வாட்டி அவங்க வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நல்லா போயிட்டு இருக்கா முக ஸ்டாலினோட ஆட்சி? நல்லா போயிட்டு இருக்கா? அதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்சி கண்டிப்பாக வருவார். கண்டிப்பாக தேங்க்ஸ். நல்ல ஸ்கீமாக தான் பார்க்குறேன். இது லேப்டாப் கூட சொல்லியிருக்காரு பாரு, லேப்டாப் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. நல்ல ஸ்கீம். சொன்னதை சேர்ந்துட்டாங்கன்னா இல்லை, ஏற்கனவே சேர்ந்துருக்காங்க, இன்னும் எல்லாத்தையும் சேர்ந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பெண்களுக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காரு. 8000 ரூபாய் இப்போ கூப்பன் தர போறேன்றாரு. உரிமை தொகையை ஏற்ற போறேன்ற 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஏற்ற, அதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல ஸ்கீம் தான். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஃப்ரிட்ஜு, மிக்ஸி, வீட்டு தேவைகள் அவசியமாக இருக்குது. அவங்களுக்கு இந்த கூப்பன் ஸ்கீம் நல்ல ஸ்கீமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாதவர்கள் நிறைய பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் மீண்டும் முக ஸ்டாலினோட ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு முதல்ல சொல்லுங்கள் சார். நல்லா போயின்னு இருக்குது, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நியூஸில் வர இந்த கஞ்சா அந்த மாதிரி இதுங்கெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் நல்லபடியாக இருக்கும். மீண்டும் 26 முக ஸ்டாலின் ஆட்சி முதல்வராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக அவர் தான் வருவார்ன்ற மாதிரி தான் தோணுது. எல்லா கருத்து கணிப்புகளும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.